அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான சோழ வசப்பாட்டில் ரவீனா வந்து எலிமினேஷன் ஆயிடுச்சு. ஹனிமூன் கப்பல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரவீனா எலிமினேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பார்த்த உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசிடணும் அப்படின்னு சொல்லி ரிவியூவில் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து விசித்ராமா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எச்சரிச்சாரு, கண்டிச்சாரு. அந்த மாதிரி அடுத்தவங்க பிரச்சனை பற்றி பேசாதீங்க அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிஞ்சு மற்றபடி அவருக்கு ஒரு இதாக சொல்லலை. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ஸாவோ அந்த மாதிரி சொல்லலை. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. விசித்ராமா ஆமாம் சார் நான் பேசினேன், இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கவர் அப்படி தான் சொல்லுவார். அதை வந்து விசித்ராமிடம் ஈஸியாக வந்து இது பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி சார் நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவீனா விஷயத்தை வந்து எடுத்து கேட்டார். அதையும் கமல் சார் வந்து கரெக்டாக கேட்டார். அவங்க அங்கே போனாலே அடுத்தவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாலே நீ வந்து வாண்டடாக இங்கே டிஸ்கஸ் பண்ணி அவங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்லி நீ கூப்பிட்ட டார்கெட் பண்ண அப்படிங்கிறத அவர் வந்து உடச்சி விட்டார். அந்த வகையில் வந்து பார்த்தா கமல் சார் வந்து கரெக்டான ஒரு ஹோஸ்டிங் தான் பண்ணார். அதே மாதிரி விசித்ரா மேடமும் அந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதாவது என்னென்னா அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியில் ஒரு புகழ்ச்சி அணியில் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீட்டாக விசித்ராமா அதை முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமாம் சார் கட்டிங் வெட்டுறது தான் கஷ்டம், சமைக்கிறதெல்லாம் ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து லெஃப்ட்டில் டீல் பண்ணி விட்டாங்க. ரவீனா வந்து ஒரு லெஃப்ட்டில் டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹனிமூன் கப்பலில் ரவீனா வெளியே போகும்போது இந்த மணி பண்ண கூத்து இருக்கு எப்பா அப்படியே கண்ணை கசக்கிறதுன்னு அங்கிட்டு போய் தனியாக கூட்டு போய் வந்து கட்டி பிடிக்கிறதுன்னு அடடா அதுலேயும் ஜீஸ் கோயிலில் போய் நின்றுக்கிட்டு எப்பா மணி கினி ஓவராக பண்ணுறீங்கடா. ஹனிமூன் கப்பல் இவ்வளோ நாள் ரவீனா உள்ளே வச்சுருந்ததே ஒரு பிச்சை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.